நாட்டுக்கு அடுத்த பேரிடி, திடீரென்று உருவாக்கிய சூறாவளி, சிலாபம் பகுதியில் அட்டகாசம். தொடர் மழையால் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கியது மருதானையின் சில பகுதிகள். இலங்கையின் பல பகுதிகளில் தொடர் நிலநடுக்கத்துக்கு சாத்தியம். பாரிய நீர்த்தேக்கங்களுக்கு ஆபத்து. நாட்டு மக்களுக்கு பிரபல பேராசிரியர் அவசர செய்தி. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குழப்பம். டிசம்பர் 9 முதல் 11 வரை மழை அதிகரிக்கும். அவசர எச்சரிக்கை. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்கள். மூழ்கிய பகுதிகளில் நேர்ந்த சோகம். மத்திய வங்கியின் அறிவிப்பு. கண்ணீரால் சொல்ல முடியாத வலி. சபையில் மிகுந்த கவலையோடு பேசிய ஜனாதிபதி அனுர, நாட்டு மக்களுக்காக அடிமட்டம் வரை இறங்கி பணி. 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. மக்களே, இது உங்களுக்கான அவசர செய்தி. வீடு கட்ட குருவி போல சேர்த்த பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அள்ளி கொடுத்த வவுனியா வணிக முயற்சியாளர். வைரல் சம்பவம். 10 பில்லியன் ரூபாய் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தின் அறிவிப்பு. பாராளுமன்றில் வெளிப்படை. வரலாற்றில் பொறிக்கப்படவுள்ள உயிரிழந்த விமானப்படை அதிகாரியின் பெயர் அனுர உறுதி. டிசம்பர் 9 முதல் 11 வரை மழை அதிகரிக்கும். வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. ரீபில்டிங் ஸ்ரீலங்காவிற்கு 697 மில்லியன். 33 நாடுகளில் இருந்து நிதியுதவி. வெளிப்படுத்தப்பட்ட முழு விவரம். இலங்கைக்கு 25,000 டின்மீன் பெட்டிகள் நன்கொடை வழங்கிய மாலைதீவு. காலநிலை சீர்கேட்டால் பாதிக்கப்பட்டு சற்று நாடு தலை நிமிர்ந்து வரும் நிலையில் இன்று ஒரு சில பகிர் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கொழும்பின் சில பகுதிகளில் சாலையிலிருந்து கடும் மழை பொழிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலாபம் பகுதியில் கடுமையான காற்று கலந்த மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சூறாவளியால் பெண்ணொருவர் ஒரு செகண்டில் பாரிய ஆபத்தில் இருந்து தப்பித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் கடும் மழை காரணமாக மருதானை பகுதி மீண்டும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. குறித்த பகுதிகள் இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகள் வெளியாகிய நிலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இலங்கையில் பாரிய நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தன்னுடைய எச்சரிக்கை பற்றிய மேலதிக விவரம் தொடர்பில் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா பதிவொன்றை வெளியிட்டார். இந்த பதிவு தொடர்பில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை, மாறாக மக்கள் அது தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையாகும். இலங்கையில் 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தம் என்றால் என்ன என்று பல மக்களுக்கு தெரியாது. அதுபோன்று புவிநடுக்க நிகழ்வு பற்றி மக்களிடையே பெரிய அளவிலான விழிப்புணர்வு எதுவும் இல்லை. சுனாமி நிகழும் வரை சுனாமியால் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை என்று பலரும் கருதியிருந்தனர். ஆனால் 2004ஆம் ஆண்டு சுனாமி நிகழ்ந்த பின்னர் அதை பற்றி பலரும் அறிந்து கொண்டனர். அவ்வாறின்றி புவிநடுக்க நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் எனும் விழிப்பும், புவிநடுக்க நிகழ்வின் பௌதிக செயல்முறை, சாத்தியமான பாதிப்புகள் மற்றும் பாதிப்புகளை குறைக்கும் வழிமுறைகளை இலங்கையர்கள் அனைவரும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இலங்கையிலும் இலங்கையை சூழவுள்ள அண்மித்த காலங்களில் பல சிறிய அளவிலான புவிநடுக்க நிகழ்வுகள் அதிக அளவில் பதிவாகி வருகிறது. குறிப்பாக கேரத் என்பவரின் ஆய்வின்படி 29/8/2020 முதல் 5/12/2020 வரை விக்டோரியா நீர்த்தேக்கத்தினை சுற்றி 5 சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இலங்கை இந்திய கவசத்தகடில் அமைந்திருந்தாலும் இலங்கைக்கு கீழே பல சிறிய கவசத்தகடுகள் உள்ளன. அவை நாள்தோறும் ஒருகல் விலகல் அமிழல் போன்ற பல செயற்பாடுகளுக்கு உள்ளாகின்றது. அவற்றின் விளைவே இந்த புவிநடுக்க நிகழ்வின் அதிகரிப்பாகும். அது மட்டுமின்றி மத்திய மலைநாட்டில் போவத்தன்னு, காசொல்ரி, ரந்தனிக்கல, ரந்தெம்பு, கொத்மலை, லக்ஷபான, மேல் கொத்மலை, முரகாகந்த, பொல்ஹொல்ல, விக்டோரியா, மஸ்கெலியா போன்ற நீர்த்தேக்கங்கள் அமைந்துள்ளன. அவற்றுக்கு அண்மித்து ஏற்பட்ட மிதமான டிக்டர் அளவில் 5.0க்கு மேலாக நிலநடுக்கங்கள் கூட இந்த நீர்த்தேக்கங்களை பாதிக்கும். இந்த சூழ்நிலையில் இன்று ஒரு நாள் இலங்கையின் நிலப்பகுதியிலோ அல்லது இலங்கையின் கரையோர பகுதியிலோ நிகழும் பெரிய அளவிலான 6.0 டிக்டர் அளவுக்கு மேலதிகமான நிலநடுக்கங்கள் இலங்கையை கடுமையாக பாதிக்கக்கூடும். இந்த டிட்பா புயலின் பேர் அனர்த்தத்தோடு எங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான அனர்த்தங்கள் தொடர்பிலும் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் நாம் எமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு தவிர்த்துக் கொள்ள முடியும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இத்தகைய முறைமை பின்பற்றப்படுகிறது. இயற்கை அனர்த்தங்களை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் பாதிப்புகளை நாம் குறைத்துக் கொள்ள முடியும். இயற்கை அனர்த்தங்கள் வருவதற்கு முன்னர் மக்களை விழிப்பூட்ட தவறிவிட்டு அனர்த்தம் வந்த பிற்பாடு அமர்ந்திருந்து அது இது என விவரித்து யாதொரு பயனும் கிடையாது. நான் அந்த வகையை சார்ந்தவனுமல்ல. அனர்த்தத்துக்கு முன்னதாக மக்களின் விழிப்புணர்வே மிகப்பெரிய அனர்த்த கணிப்பு நடவடிக்கை என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்றும் அவர் எச்சரிக்கை பதிவொன்றை விடுத்துள்ளார். நாட்டில் நிலவும் வடகீழ் பருவப்பெயர்ச்சி வானிலை காரணமாக டிசம்பர் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இந்த காலப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என அதன் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார். எனினும் இடை பருவப்பெயர்ச்சி வானொலியுடன் ஒப்பிடும்போது வடகிழக்கு பருவப்பெயர்ச்சியின் போது இடியுடன் கூடிய மழை குறைவானதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். வடக்கு, வடமத்திய, வடமேல் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் இந்த வடகீழ் பருவப்பெயர்ச்சி தீவிரமடைவதன் காரணமாக டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பின்னர் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்பதோடு எந்த நேரத்திலும் இந்த பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு 75 மில்லிமீட்டர் அல்லது 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஏனைய மாகாணங்களில் குறிப்பாக தென்மேற்கு பகுதியில் இந்த காலப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை இல்லாவிட்டாலும் மழை பெய்யக்கூடும் என்றும் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார். இதனிடையே இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் வளிமண்டல தளம்பல் நிலை காணப்படுவதாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்நிலை நீடிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது நனைந்த நாணயத்தாள்களை எந்தவொரு வர்த்தக வங்கியிலும் சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது. மத்திய வங்கியின் கூற்றுப்படி நனைந்த நாணயத்தாள்களை மக்கள் மெதுவாக பிரித்தெடுக்கவும் அவற்றை வெப்பம், ரசாயனங்கள் அல்லது இஸ்திரிப்பட்டிகள் மற்றும் அடுப்புகள் போன்ற அதிக வெப்பமூட்டும் மூலங்களை பயன்படுத்தாமல் இயற்கையாக உலர வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பயன்படுத்த முடியாத நாணயத்தாள்களை பரிமாற்றம் செய்வதற்காக எந்தவொரு வர்த்தக வங்கியிலும் சமர்ப்பிக்க முடியும் என்று மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மேலும் சேதமடைந்த நாணயத்தின் மதிப்பை பாதுகாப்பதற்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. கண்ணீரால் கூட சொல்ல முடியாத வேதனையை இலங்கையர்கள் அனுபவித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் அமர்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதை குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் நாடு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பலர் உயிரை இழந்துள்ளனர், பலர் காணாமல் போயுள்ளனர். இது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும். உயிரிழந்தவர்களை திருப்பித் தருவது என்பது இயலாத காரியம். அதைவிட காணாமல் போனோரை எண்ணி அவர்களின் குடும்பத்தார் என்றாவது வருவார்கள் என்று தினம் தினம் வலியுடன் கடக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. இதை நாங்கள் கடந்த கால யுத்தத்தின் போது அதிகமாக உணர்ந்திருக்கிறோம் என குறிப்பிட்டார். இந்த அனர்த்தத்தின் போது இலங்கை மக்களின் முழுமையான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். எந்த ஒரு அனர்த்தத்தாலும் வீழ்த்த முடியாத உறுதியான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். எமது நாட்டின் சிறு பிள்ளைகள் தாங்கள் சேர்த்து வைத்த சிறு உண்டியலில் இருக்கும் பணத்தை நிவாரண பணிகளுக்காக கொடுத்திருக்கிறார்கள். எமது நாட்டில் ஒரு தந்தை என்னுடைய தோட்டத்தில் இருக்கும் ஒரே ஒரு வாழைக்குலையை நிவாரணமாக கொடுக்க தயாராக இருந்தார். இப்படி உறுதியான மனிதாபிமானமுடைய மக்களை எமது நாடு கொண்டுள்ளது. அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கும் எமது இளைஞர்கள் இரவு பகல் பார்க்காமல் உழைத்து எமது தாய் நாட்டுக்காக பணியாற்றுகின்றனர். இரத்த வங்கியில் இரத்த பற்றாக்குறை என்று அறிவித்த போது கேட்டதை விட பல மடங்கு இரத்த தானம் செய்தார்கள் எமது மக்கள். அழித்துவிட முடியாத உறுதியான மனிதாபிமானம் நம்மிடம் உள்ளது என்பதை எங்களுடைய மக்கள் நிரூபித்துள்ளனர். ஆனால் நான் கண்டிருந்தேன், சில நபர்கள் அந்த மனிதாபிமானத்தை கேலிக்குட்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். கலவேவ பகுதியில் வெள்ளத்தில் பேருந்தொன்று அடித்து செல்லப்பட்ட பின்னர் அவர்களை காப்பாற்ற எமது படையினர் கடுமுயற்சி மேற்கொண்டனர். ஆனால் முகப்புத்தகத்தில் விமர்சிக்கும் பலர் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் ஒரு முறை, இப்போது 1 மணித்தியாலம், இப்போது 2 மணித்தியாலம், இப்போது 3 மணித்தியாலம் என்று மீட்பு பணியை கேலிக்கு உட்படுத்திக் கொண்டிருந்தனர். ஆனால் அப்போது எமது தாய்நாட்டின் படையினர் மீட்பு பணியை விடாமல் தொடர்ந்து அவர்களை மீட்டெடுத்தனர். துணைகரமான நடவடிக்கைகளை அப்போது கடற்படையினர் மேற்கொண்டு பேருந்தில் இருந்த அனைவரையும் ஒரு வீட்டின் கூரை மீது ஏற்றி காப்பாற்றியிருந்தனர். மாவிலாறு அணை உடைப்பெடுக்கப் போவதாக அதிகாலை 3 மணிக்கு தகவல் வந்தது. உடனடியாக செயற்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். அப்போது இராணுவத்தினர், கடற்படையினர், போலீசார் உள்ளிட்ட எமது படையினர் விரிவாக செயற்பட்டு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்களை எழுப்பி சேருவில பௌத்த விகாரைக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்தனர். விகாரை உயர்வான பிரதேசத்தில் இருந்ததன் காரணமாக அங்கு ஆயிரக்கணக்கானவர்களை எம்மால் பாதுகாப்பாக தங்க வைக்க முடிந்தது என்றும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதோடு மேலும் 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் சரிவுகள், இடிந்து விழுதல், பாறைகள் புரளுதல், நிலம் தாளிரங்கள் மற்றும் மண் திட்டு சரிதல் போன்ற அபாயத்திலிருந்து விலகி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் சிவப்பு அறிவித்தல் மூலம் அறிவுறுத்தியுள்ளது. வவுனியாவைச் சேர்ந்த வணிக முயற்சியாளர், ஜனாதிபதி விருது பெற்ற சரண்யன் சர்மா தன்னுடைய தாயாருக்காக வீடு கட்டும் நோக்கில் சேமித்து வைத்த 2 மில்லியன் ரூபாய் பணத்தை மக்களுக்காக நிவாரண நிதியத்துக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். சமூகத்துக்கான பொறுப்புணர்வை முன்னிறுத்தும் இதுபோன்ற செயல்கள் பலருக்கு ஊக்கம் அளிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் இழப்பீடு வழங்க 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக அரசு அறிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார். பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பலர் வங்கி புத்தகங்கள் மற்றும் தேசிய அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை இழந்துவிட்டதால் இழப்பீட்டை பணமாக வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் டிட்வா புயல் மிளகாய், மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்வதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்துக்காக முதல் கட்டமாக 1872 மில்லியன் ரூபாய் அனர்த்த நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் இதை தெரிவித்தார். நாட்டின் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க முழு நாட்டுக்கும் சுமார் 10,290 மில்லியன் ரூபாவை முதற்கட்டமாக ஒதுக்கியுள்ள நிலையில் பாதிப்பு குறித்த தரவுகளின் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களின் கண்காணிப்பில் பிரதேச செயலகங்கள் ரீதியாக இந்த நிதி பங்கீடு செய்யப்பட உள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்தில் உயிர்நீத்த விமானியின் பெயர் வரலாற்றில் பேசப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றில் கருத்து வெளியிட்ட அவர், விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரை செலுத்திய உயிரிழந்த விமானியின் பெயர் வரலாற்றில் எழுதப்படும். மக்களின் உயிரை காப்பாற்றும் நோக்கத்தில் அவர் விமானத்தை செலுத்தி உயிரிழந்தார். மேலும் சுண்டிக்குளத்தில் 5 கடற்படை வீரர்கள் உயிர் துறந்தனர். குறித்த 5 பேரும் காணாமல் போயுள்ளனர். இதை வடக்கு அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். நாட்டில் நிலவுகின்ற வடகீழ் பருவப்பெயர்ச்சி வானிலை காரணமாக டிசம்பர் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மழை வீழ்ச்சி படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த காலப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என அதன் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார். எனினும் இடை பருவப்பெயர்ச்சி வானிலையுடன் ஒப்பிடும்போது வடகீழ் பருவப்பெயர்ச்சியின் போது இடியுடன் கூடிய மழை குறைவாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் இந்த வடகீழ் பருவப்பெயர்ச்சி தீவிரமடைவதன் காரணமாக டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பின்னர் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்பதோடு எந்த நேரத்திலும் இப்பகுதியில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார். அத்துடன் இந்த பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு 75 மில்லிமீட்டர் அல்லது 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஏனைய மாகாணங்களில் குறிப்பாக தென்மேற்கு பகுதியில் இந்த காலப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை இல்லாவிட்டாலும் மழை பெய்யக்கூடும் என்றும் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார். இதனிடையே இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் வளிமண்டல தலைமைநிலை காணப்படுவதாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்நிலை நீடிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு இதுவரை 697 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக நன்கொடை கிடைத்துள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெரும தெரிவித்தார். பேரிடர் காலத்திற்கு பின்னரான நடவடிக்கைகள் தொடர்பான பிந்திய தகவல்களை அறிவிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட காணொலியில் அவர் இதை குறிப்பிட்டார். அதன்படி ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தின் இலங்கை வங்கிக் கணக்குக்கு 635 பில்லியன் ரூபாய் நிதியும் இலங்கை மத்திய வங்கியின் கணக்குக்கு 61 மில்லியனுக்கும் அதிக நிதியும் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 33 நாடுகளில் இருந்து இந்த நிதியுதவி கிடைத்துள்ளதாகவும் நிதியமைச்சர் செயலாளர் தெரிவித்தார். அதன்படி 30,470 பங்களிப்புகளினூடாக இந்த நிதியுதவி கிடைத்துள்ளதாகவும் நிதியமைச்சர் செயலாளர் கர்ஷன சூரிய பெருமை மேலும் சுட்டிக்காட்டினார். மாலைதீவினால் 25,000 டின்மீன் பெட்டிகள் இலங்கைக்கு நன்கொடையாக்க வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. 14 கொள்கலங்களில் அடைக்கப்பட்ட இந்த டின்மீன் தொகை இன்று பிற்பகல் மாலைதீவு உயர்ஸ்தானிகரால் இலங்கை அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் செயல்பாட்டு பணிப்பாளர் பிரிகேடியர் ரோஷான் தர்ம விக்ரம, மேற்கு கடற்படை தளபதியின் பிரதி பிராந்திய கட்டளை அதிகாரி கமாண்டோர் அருண் விஜயவர்தன மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் பிரதி பணிப்பாளர் டயானா பெரேரா ஆகியோர் கலந்து கொண்டனர். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசியமான உணவுப் பொருட்களை வழங்குவது உள்ளிட்ட அரசாங்கத்தின் நிவாரண திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மாலைதீவு அரசாங்கம் இந்த நன்கொடையை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டுக்கு அடுத்த பேரிடி, திடீரென்று உருவாக்கிய சூறாவளி, சிலாபம் பகுதியில் அட்டகாசம், தொடர் மழையால் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கியது மருதானையின் சில பகுதிகள். இலங்கையின் பல பகுதிகளில் தொடர் நிலநடுக்கத்துக்கு சாத்தியம், பாரிய நீர்த்தேக்கங்களுக்கு ஆபத்து, நாட்டு மக்களுக்கு பிரபல பேராசிரியர் அவசர செய்தி. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குழப்பம், டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மழை அதிகரிக்கும், அவசர எச்சரிக்கை. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்கள், மூழ்கிய பகுதிகளில் நேர்ந்த சோகம், மத்திய வங்கியின் அறிவிப்பு. கண்ணீரால் சொல்ல முடியாத வலி, சபையில் மிகுந்த கவலையோடு பேசிய ஜனாதிபதி அனுர, நாட்டு மக்களுக்காக அடிமட்டம் வரை இறங்கி பணி.
5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. மக்களே, இது உங்களுக்கான அவசர செய்தி. வீடு கட்ட குருவி போல சேர்த்த பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அள்ளி கொடுத்த வவுனியா வணிக முயற்சியாளர். வைரல் சம்பவம். 10 பில்லியன் ரூபாய் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தின் அறிவிப்பு. பாராளுமன்றில் வெளிப்படை. வரலாற்றில் பொறிக்கப்படவுள்ள உயிரிழந்த விமானப்படை அதிகாரியின் பெயர் அனுர உறுதி. டிசம்பர் 9 முதல் 11 வரை மழை அதிகரிக்கும். வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. ரீபில்டிங் ஸ்ரீலங்காவிற்கு 697 மில்லியன் 33 நாடுகளில் இருந்து நிதியுதவி. வெளிப்படுத்தப்பட்ட முழு விவரம். இலங்கைக்கு 25,000 டின் மீன் பெட்டிகள் நன்கொடை வழங்கிய மாலைதீவு.